ஹலோ. பாய் ஃப்ரெண்டுக்கு தானே பர்த்டே. ரெட் ரோஸ் எடுத்துங்க மேடம். No, no, my second husband birthday. அப்போ பிளாக் ரோஸ் எடுத்துங்க, அப்பதான் மேட்ச் ஆகும். வாட்ஸ் த டைம் நவ? 12 ஆகுது. இப்ப வேலைக்கு வர கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கு அவனுக்கு. கேஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. ஒரு நாள் கூட கரெக்டா வேலைக்கு வந்தது இல்லை. இவனெல்லாம் சைட் அடிக்காதீங்க. கெட் அவுட் மேன். என்ன மேன் லுக்குற? ஏய் மேலே கை போடுற. ஏய் கேஸ் முன்னாடி இன்சல்ட் பண்ற. ஏய் சீட் மேலே உட்கார்ற. நான்சென்ஸ். என்ன மேன் ஒரு முதலாளி கேள்வி கேட்டிருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். என்ன எழுதுற? லீவ் லெட்டர். இருந்த நாள் அவர் ஏற்கனவே எடுத்தாச்சு. இருக்கிற நாள் அவருக்கு லெட்டர் எழுதுறியா மேன்? நீ எழுதுனா நான் கொடுத்துருவா? ஸ்டூபிட் லீவ், ஸ்டூபிட் லெட்டர். கிழிச்சு போட்டதுக்கு அப்புறம் லீவ் எழுதுறியா மேன்? இது லீவ் லெட்டர் இல்ல, என் ரெசிக்னேஷன் லெட்டர். வாட்? இப்ப நான் உன்னை என்ன மேன் கேட்டேன்? இன்னும் என்ன கேட்கணும்? சுத்தி இருக்குங்க பாருங்க, ஆல் எங்கல்ஸ். இவங்க முன்னாடி என்ன திட்டினா இமேஜ் என்ன ஆகும்? ஈகோ கிளாஸ். நீ சம்பளம் வாங்குறவன், நான் சம்பளம் கொடுக்குறவன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த கேர்ள்ஸ் முன்னாடி என்ன தள்ளியே என்னுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகுதா? ஹலோ, உங்களுக்கு என்ன இமேஜ்? இல்ல நான் கேக்குறேன், இந்த வயசுல உங்களுக்கு என்ன இமேஜ்? சரி கொஞ்சம் வழி விடுங்க. போய் இல்ல எனக்கு மூட் அப்செட் ஆச்சு, நான் கிளம்புறேன். கடை யாருமே பாத்துக்குவா? ஏன் நீங்க என்ன பண்றீங்க? ஒழுங்கா கடையை பாத்துக்க மேன். மேடம் ப்ளீஸ் கம். ஆக்சுவலி நான் பொள்ளாச்சி பூ மார்க்கெட்ல முழம் போட்டு பூ வித்துட்டு இருந்தேன். இவங்க அப்பா தான் $250 கொடுத்து இதே வியாபாரத்தை மாடர்னா பண்றோம் நீங்க அனுப்பிச்சார். இவ்வளவு பெரிய ஷாப்புக்கு நான் இப்ப ஓனரா இருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக $4000 சேலரி கொடுக்குறேன். கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறான் பாத்தீங்களா? என்ன மேடம் பிளாஷ்பேக் சொல்ற ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கீங்க? నాకు తమిళ తెలియదండి. வேஸ்ட். அப்புறம் மண்டே ஆட்டே. என்ன மாமே ஷாப்புக்கு போலியா? உங்க ஓனர் இங்க போன் பண்ணி டார்ச்சர் பண்றான். மூட் அவுட்ரா, லீவ் போட்டேன். மாமே மூட் அவுட்னா லீவ் போட கூடாது, ரிசைன் பண்ணிட்டு வந்துடணும். பாரு நானே மூட் அவுட்ல தான் இருக்கேன். நீ ஏன்டா மூட் அவுட்ல இருக்க? சந்துரு, நான் லவ் பண்றேனே புஜ்ஜி, அவள மாதிரி டார்ச்சர் உலகத்துல யாரும் கிடையாது. லவ் பண்றதுக்கு முன்னாடியும் டார்ச்சர், லவ் பண்றதுக்கு அப்புறமும் டார்ச்சர் பண்றான். என்னடா உல்டாவா சொல்ற? நீயே பார், இன்டர்நெட் பிஸியா இருக்கு, எஸ்டிடியும் பிஸியா இருக்கு, இந்த நேரத்துல வெங்கியும் இல்ல. ஆல் கேர்ள்ஸையும் நான் ஒரே ஆள் மெயின்டைன் பண்றேன். ஷாருக் படத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுட்டு இப்பயே போகணுங்கிறா. ப்ரோகிராம் மாத்த வேண்டியதானே? அவ என்னையே மாத்துவேங்கிறாளே. ஏன்டா இதுக்கெல்லாம் ஆளை மாத்துவாங்க? புஜ்ஜி இருக்காளுவலே, இவளுக்கு அழிச்சாட்டியும் தாங்க முடியல மாமே. பட்டன் சரியா போடுறேன்னா ஆளை மாத்துறாளுங்க, இன்செர்ட் பண்ண தெரியலன்னா ஆளை மாத்துறாளுங்க. 2000ல வர்ற யூத் எல்லாம் என்ன பாடுபட போறானுவளோ. ஆனா உன்னை பத்தி கவலையே இல்ல மாமே, என்ன உனக்கு தான் லவ்ஸே கிடையாது. டேய் தேங்க்யூ. பர்சனல் மேட்டர் தொடாத. சீக்கிரம் மாமே, மனசு மாற போறாரு மாமே. பாய். இப்போ வசந்த லைன்ல இல்லையா? அவன் வேற பண்ணிட்டு கொண்டாதான். ஏகப்பட்ட ஃபிகர்ஸ். கமாண்டா. பிக்கப். விக்கி அவ கேன்சல் பண்ணிடு. ஹலோ. பக்கத்துல காபி ஷாப் இருக்கு. எப்படி நம்ம ரெண்டு பேரும் காஃபி? வெயிட்டிங் ஃபார் மை பாய்ஃப்ரெண்ட்ஸ் கால். பாய்ஃப்ரெண்டா? ஓகே. நீங்க? எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். நீங்களும் புக்டு. வேண்டாம், உங்க லுக்கு சரியில்லை. ஏன் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ஹலோ. ஷில்பா இருக்காங்களா? 1 செகண்ட். இங்க யாருங்க ஷில்பா? எஸ். உங்களுக்கு தான் ஃபோன். தேங்க் யூ. ஷில்பாமா கொஞ்சம் வாய் திறந்து பேசுமா. பாய் ஃப்ரெண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டு போறான். மனச பேசும்போது சத்தம் வேணாம் சார், ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹலோ, யார் வேணும்? சார் சித்ரா என்ன கொஞ்சம் கூப்பிடுங்களா? 1 செகண்ட். இங்க யாருமா சித்ரா? கே சித்ராவா எஸ் சித்ராவா? நாங்க 2 பேர் இருக்கோம். இங்க 2 சித்ரா அவைலபிள். உங்களுக்கு யார் வேணும்? ரெண்டுமே நம்ம பாட்டி தான். ஃபர்ஸ்ட் கே சித்ராவை கூப்பிடுங்க, அப்புறமா எஸ் சித்ராட்ட பேசிக்கிறேன். அட பாவீங்களா, எப்படிடா ஒர்க் அவுட் பண்றீங்க? 1 செகண்ட். இங்க யாருமா கே சித்ரா? நானா சார்? ஒரு டீப் லெவல் லைன்ல இருக்கா, போமா? தேங்க் யூ. விக்கி. ஹலோ சேகர். ஹலோ ஹலோ சார். என்ன சார் லைன் கட் ஆயிடுச்சு? மனசு பேசிக்கும் போது டெலிபோன் லைன் தேவையில்ல, ஹாட் லைன்ல பேசிக்கோங்க ப்ளீஸ். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹலோ, நாங்க பேச பிடிக்காம நீங்க தான் லைன் கட் பண்ணீங்க, எனக்கு நல்லா தெரியும்.
ஏன் அனாவசியமா எங்க 2 பேர் லவ்வையும் டிஸ்டர்ப் பண்றீங்க? உங்களுக்கு வாழ்க்கையில லவ்வே செட் ஆகாது. பார்மா ஜூனியர் கண்ணகி சாபமா குடுக்குற. ஹலோ இங்க பார், உன்னோட அழகா அம்சமா ஏகப்பட்ட 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 பொண்ணை லவ் பண்ண வைக்கிற. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. அப்படியே நீங்க ஏகப்பட்ட 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 பொண்ணுங்களை லவ் பண்ணாலும் எல்லாரும் உங்களை அண்ணா 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 தான் கூப்பிடுவாங்க. மைண்ட் இட். முருகா, யூ ஆர் a very big man. உங்க அப்பா பரமேஸ்வரனுக்கு அட்வைஸ் பண்ண ஆள் நீ. ஆஃப்டர் ஆல் நான் ஸ்மால் பக்தன். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், மனுஷனோட வாழ்க்கையை எட்டா பிரிச்சு வாழணும்னு என்னோட குரு படையப்பா சொல்லியிருக்காரு. அது அவரோட பாலிசி. அதை நான் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றேன். இப்போ நான் வாழ்க்கையோட 3வது கட்டத்தில் இருக்கேன். அர்ஜென்ட்டா ஒரு பொண்ணை லவ் பண்ணணும். ஏன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு லவ் பண்ணணும்னா ஒரு பொண்ணு தேவைப்படுது. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி லவ் விஷயத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு. பில்லுல எடுத்துட்டு போயிட்டு வேடன் விஷயத்துல கலக்கிறீங்க. அதனால உங்களை தான் முழுசா நம்பி இருக்கேன். நீங்க பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முருகா அரகர 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 அரகர. என்ன முருகா? ஏன் முருகா இப்படி கத்துறீங்க? ஏன் வாயி ஏன் முருகே? நான் அரகர போறேன். உனக்கு என்ன முருகா? அரகர 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 அரகர. முருகா என்ன முருகா? உங்களுக்கு மட்டும் அரகுரா சொல்லுங்க முருகா. ஏன் ஊருக்குலாம் சொல்றீங்க? அட போ முருகா. அரகர 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 அரகர. என்ன முருகா? முருகா இங்க இல்ல, அங்க இருக்காரு. சொல்ல பண்ற முருகா. அரகர 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 அரகர. ஹலோ, என்னங்க முருகர் கிட்ட நிறைய அப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்தீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மனசுக்கிற குறை யார்கிட்ட சொன்னா பாரம் குறைன்னு சொல்லுவாங்க. அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் அங்க அவர்கிட்ட சொல்றது? அட நீங்க வேற. அவன் வயிற்று வலி பிரச்சனைல இருந்து வீட்டுக்கு வாடகை பிரச்சனை வரைக்கும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஏன் மேட்டர் ஒரு பிடிச்ச மாட்டருங்க. ஆஸ் a friend நான் ஒன்னு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? ஃப்ரெண்டா? சொல்லுங்க. லவ்ங்கிறது லைஃப்ல ஒரு பார்ட் தாங்க. அதுக்காக கோயில் கோலம் சுத்தி டைம் வேஸ்ட் பண்றீங்களே. லவ்ங்கிறது லைஃப்ல ஒரு சின்ன பாட்டுன்னு சொன்னீங்களே. அந்த பாட்டு இல்லைன்னா லைஃபே இல்லைன்னு தெரியுங்களா? நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க. அதான் உட்காருங்க. லவ்ங்கிறது புரியாத புதிருங்க. கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சோகம், கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் போய், இப்படி எல்லாம் மிக்ஸ் ஆகி இட்ஸ் a wonderful feeling. இதை நான் என்ஜாய் பண்ணணும்னு பாக்குறேன், முடியலங்க. இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறீங்கல்ல, யாரையாவது மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணலாம்ல? மறுபடியும் தப்பா பேசுறீங்க பாத்தீங்களா? அதாவது பிஃபோர் மேரேஜ் லவ் இருக்கே, அது ஹார்ட் தீர்மானிக்கிற விஷயம். ஆஃப்டர் மேரேஜ் லவ் இருக்குல்ல, அது டப்பு தீர்மானிக்கிற விஷயம். என்ன சொல்றீங்க? இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்றது இருக்கு பாத்தீங்களா? 1ஆம் தேதி பால்கார கடல்ல ஆரம்பிச்சு 30ஆம் தேதி வீட்டுக்கு வாடகை பிரச்சனை வரைக்கும் ஏகப்பட்ட டார்ச்சருங்க. இந்த கடன்காரங்க நடுவில் எங்கெங்க லவ் பண்றது? லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிற சுகம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றது இருக்காதுங்க. அதனால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன். நிறைய மேட்டர் வச்சிருக்கீங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு. ஓகே பை. 1 செகண்ட். என் விசிட்டிங் கார்டு மிஸ்டர் முருகட்ட போட்ட அதே அப்ளிகேஷன் உங்ககிட்டயும் போடுறேன். என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. உங்க ஆஃபீஸ், உங்க தெரு, உங்க சொந்தக்காரங்கள ஏதோ என் பர்சனலி தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா ப்ளீஸ் ஃபோன் பண்ணுங்க. பாய் பாய். முருகா, ஏன் முருகா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் முருகனை டிஸ்டர்ப் பண்றீங்க? என்ன முருகா பண்ண சொல்றீங்க? 7 டவுன் பஸ் ஸ்டாப் போ முருகா. போனா ஏகப்பட்ட ஃபிகருங்க முருகர் கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க முருகா. போ முருகா. ரோகரா.
சலாம் குலாம் என்ன சைத்தடிக்கிற ஷாலினிக்கு சலாம் குலாம் சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் கண்ணிலை வெடிக்கிற டால்பினுக்கு சலாம் குலாம் உன் மம்மிக்கு சொல்றேன் டாடிக்கு சொல்றேன் சலாம் குலாம் உன்னை பூமிக்கு தந்த சாமிக்கும் சொல்றேன் சலாம் குலாம் அல்போடா நான் இருந்தேன் சலாம் குலாம் इन लव बड़ा माती सलाम गुलाम सलाम गुलाम गुलाम सलाम गुलाम என்ன சை தடிக்கிற ஷாலினிக்கு சலாம் குலாம் வாங்கி 50-50 அந்த சந்தம் பீச்சில் ஃப்ரெண்டா வாங்கி 50-50 பார்க்கும் ரயிலில் ஜன்னல் சீட்டில் 50-50 அந்த மாடி பஸ்ஸில் சாயும் போலில் 50-50 டிரைவிங் பியூட்டியா பிசா கார்னர் பியூட்டியா ஸ்ட்ராபெரி உதட்டில் வேணும் 50-50 சர்ச் பார்க்க பேபியா லவ் உனக்கு ஹாப்பியா ஹாலிடே ஜாலி இதும் 50-50 தோல் தோடு துப்பட்டா 50-50 உன மறுடி போகும் காட்டல் வேண்டும் 50-50 சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் என்ன சை தடுக்கிற ஷாலினிக்கு சலாம் குலாம் வேணும் 50-50 கண்ணில் கொடுத்து போகும் பெக்ஸில் வேணும் 50-50 நீ ஸ்டைல ஓட்டும் ஸ்கூட்டியிலும் 50-50 உன்னை ஃபாலோ பண்ணும் நிழலில் வேணும் 50-50 कोइन मेरी कोइन नी दिखे तुम ओइन नी कोलगेट से बुलादा 50-50 रम्मी शर्म जो करा आला हीरा पुमला करा अपन दिल यनक वैनु 50-50 इंदन हार्ट चैन दिले 50-50 अड़ी इंद वारम दन वारम 50-50 सलाम गुलाम गुलाम सलाम गुलाम என்ன சை தடுக்கிற ஷாலினிக்கு சலாம் குலாம் சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் கண்ணில் தை வடிக்கிற டால்பினுக்கு சலாம் குலாம் உன் மம்மிக்கு சொல்றேன் டாடிக்கு சொல்றேன் சலாம் குலாம் உன்னை பூமிக்கு தந்த சாமிக்கு சொல்றேன் சலாம் குலாம் அல்போடா நான் இருந்தேன் சலாம் குலாம் என்ன லவ் பர்தா மாத்திக்கிட்டே சலாம் குலாம்